வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மணி பத்மாவின் முகத்திரையை கிழிக்கிறாங்க. ராப்பட்டாளியை வேஷம் போட்டு ராத்திரி குடுகுடுப்பக்காரனா நம்ம ரகுராமும் ஜானகி மனசில் மனசை மாற்றணும், அவங்க கெமிக்கல்காரர் கம்பெனிக்கு வர்றதுக்கு அந்த இடத்த 2 மடங்கு லாபத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு ரகுராம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் முறியடிக்கும் விதமாக இந்த ராப்பட்டாளி குடுகுடுப்பக்காரன் சொன்னால் கண்டிப்பாக நம்ம அன்னை ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பத்மாவின் திட்டம் தான் அப்படின்னு மணி அறிஞ்சு நம்ம பத்மாவுக்கு முகத்திரையே கிழிச்சு தொங்க போடுறாங்க. அதோட பார்த்தோன்னா மாயா செமசாக்கா இருக்காங்க. அத்தை திருந்திட்டாங்கன்னு நினைத்தேன், என்ன திருந்தலியா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. மொத்தத்தில் நம்ம பத்மாவுக்கு ஒரு நெத்தி அடி கொடுக்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து பேசிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம பார்வதி சொல்கிறாங்க, இந்த பாருங்க அண்ணி 2 மடங்கு லாபம் தராங்கன்னா ஏன் அந்த இடத்த கெமிக்கல் கம்பெனிக்கு வைக்கிறதுக்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நம்மளும் சேர்ந்து இதில் பாதிக்கப்படும். இந்த அன்னை இந்த இடத்த அப்படி கொடுக்காதுன்னா நம்மளுக்கு தானே லாபம் குறையும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பத்மா யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது அண்ணனுக்கு தெரியப்படுத்தணும், அன்னை மனசை மாற்றணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க நேரம் தான் குடுகுடுப்பக்காரன் அவன் சொன்னால் கண்டிப்பாக அன்னை ஏற்றுக்கிடுவான். நம்மளும் அன்னை மனசை மாற்றி அது நல்ல லாபத்துக்கு நம்ம அண்ணன்ட்டு வாங்கிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பார்வதிக்கு பயங்கர கோபம். நம்ம சிவாகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தான் அவ்வளோ சொத்துக்கும் உரிமையாக வரோம், ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் ஃபேமிலிக்கு, உங்கள் அண்ணனுக்கு தான் ஒரு மகா உண்டு, அவளுக்கு தான் ஒன்றும் கிடையாதுன்னு தனாவுக்கு ஆகி போச்சு. இனி ஒத்தைக்கு இருக்கிறது நம்மளுக்கு தான், எல்லாமே நம்ம கைவழியாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா எல்லாமே தலைகீழ இருக்குது அப்படின்னு சிவாட்ட சண்டை போட நம்ம சிவா பயங்கரமாக பார்வதியை வெளுத்தெடுக்கிறாங்க. இவங்ககிட்டலாம் இப்படி சரிப்படாது, எப்படி பண்ணி இந்த ரூபாயெல்லாம் என் கைக்கு கொண்டு வரணுமோ எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பார்வதி மூர்க்கமாக யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம பத்மா ஒரு குடுகுடுப்பக்காரனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ரூபாயை கொடுக்குறாங்க. இந்த பாரு, நைட்டோடு நைட்டாக எல்லாரும் தூங்கின பிறகு நீ இந்த இடத்துல சொல்லணும், இந்த பாருங்க இந்த வீட்டுக்கு மகராசருக்கு ஏகப்பட்ட சொத்து வருது, எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கறது நல்ல விஷயம்தான், ஆனால் பிரித்து கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வந்திருக்கு. இப்போது 2 மடங்கு லாபத்தை போட்டு கொடுக்க நேரம் ஏன் வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. அதை வாங்கி எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நம்ம குடுகுடுப்பக்காரனை சொல்கிறாங்க. இதை கேட்டு சும்மா அதிர்ச்சியில் ரகுராமன் ஜானகியும், என்னடா நம்ம வீட்டில் நடந்த விஷயம் இந்த குடுப்பக்காரனுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பேரஞ்சதுக்கனங்க நிற்கிறாரு. ரகுராம் உறக்கத்தில் முழிச்சிருந்து நம்ம ஜானகியமாகவும் அதானே நம்ம வீட்டில் நடந்தது எப்படி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்காங்க. மணி மொத்தம் தந்திரமாக யோசிக்கிறாங்க. இதில் நம்ம பொண்டாட்டிக்கு சம்மந்தம் இருக்கும் போல இருக்க, அவள் தான் கொஞ்சம் முன்னாடி எலும்பி எட்டி பார்த்தா கண்டிப்பாக இது நம்ம பத்மாவோட வேலை தான், அவள் என்ன திருந்தலை, அவள் அப்படியே தான் இருக்கா, இவளோட முகத்திரையை கிளிக்கிறதுக்கு இப்போ எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, நம்மளும் குடுகுடுப்பக்காரை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம வெளியே போய் பார்ப்போம், அப்போ இவள் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணானா வெளிப்பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க மணி. அதே மாதிரி குடுகுடுப்பக்காரன் சொல்லிட்டு போன பிறகு வேற ஒரு குடுகுடுப்பக்காரன்னா நம்ம மணி சொல்கிறாங்க, இந்த பாருங்க சொத்தை நீங்கள் அந்த கம்பெனிக்கு கொடுக்கவே வேண்டாம், 2 மடங்கு லாபம் தாரானி ஒருத்தனுக்கு கொடுத்து ஊரை நாசம் ஆக்கிறாருங்க, அதோட வேஸ்ட்டெல்லாம் எங்கே போவோம் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உதைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம பத்மாவுக்கு செம்ம கடுப்பாகவும் நம்ம என்ன சொல்லி பேசணும், ஆனால் இந்த குடுகுடுப்பக்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கான், அண்ணனோட மைண்ட் இவன் மாற்றிட்டு இருக்கா, நம்ம பேசலாம் குடுகுடுப்பக்காரனுக்கிட்ட அப்படின்னு நேராக குடுகுடுப்பக்காரன்கிட்ட போய் சொல்லதாட்டு பேசுகிறாங்க. நம்ம மணி திரும்பி நின்றுக்கிறாங்க. அப்போல்லாம் பத்மா, என்னடா நான் உன்கிட்ட என்ன சொல்லி ரூபாயை தந்தேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஒருக்கா சொன்னால் அதோட போக வேண்டியதானே, இப்போ மறுபடியும் எதுக்கு எடுக்க பொடுக்கா மாற்றி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு குடுகுடுப்புக்காரர் திட்ட சாக்கில் திட்டுறாங்க. அப்போ தான் நம்ம மணி திரும்புகிறாங்க, என்னடி உன்னோட வேலை தானா, நீ தான் உங்கள் அண்ணன் மனசை மாற்றதுக்கு இப்படி பண்ணுறியா, நீ
திருந்தவே இல்லையா? இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டியா? ஏன்டி இப்படி இருக்க? உனக்கு மட்டும் இந்த கெட்ட புத்தி என்னத்துக்கு? உங்க அண்ணன் எவ்வளோ நல்லது நம்மளுக்கு மச்சான் செய்கிறாங்க, ஆனால் நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். காலையில் கண்ணை முழிச்ச எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு. நம்ம ரகுராம் இருந்துக்கிட்டு ஆளாளுக்கு என்னென்ன ஆசை எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்கங்க. எல்லாரும் உங்க ஆசையை சொல்லுங்க, உங்களுக்கு இருக்க திறமையை நிரூபிக்க சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து கேட்க நேரம் நம்ம மாயாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் வைக்கணும்னு ஆசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க நம்ம சீனு. உடனே வந்து நல்ல விஷயம் மாயா, உனக்கு டான்ஸ் கிளாஸே வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சீனுவுக்கு ஒரு வந்து பெரிய டெக்ஸ்டைல் யூனிட் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னா சரி அதை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு யோசனையை சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம தனாட்டை மட்டும் ஏன் இவர் கேட்க மாட்டேங்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகியமாக கேட்குறாங்க. தனா கிட்டே மட்டும் ஏங்க நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நேரம் நம்ம ரகுராம் சொல்கிறாங்க, அவள் விருந்தாளி, அப்படி இருக்க நேரம் அவள்கிட்ட என்ன கேள்வி வேண்டி இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம விருந்தாளிக்கும் எல்லாம் இந்த வீட்டில் உரிமை உண்டு, ஆனாலும் அவளும் அவளுக்கு ஆசையை சொல்லலாம், நம்ம கொடுக்க தயாராக தான் இருக்கோம். விருந்தாளிக்கும் இந்த வீட்டில் நான் ஒன்று போல தான் பார்ப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் சொன்னப்ப நம்ம ரகுராமுக்கு ஒரு செருப்படி குணங்க நம்ம தனா கொடுக்குறாங்க. அப்படி ஒன்று நீங்கள் பண்ணண்டா, நான் வந்து விருந்தாளி தான், ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து பொண்ணோ பொருளோ எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவையெல்லாம் என் மாப்பிள்ளையே நீங்கள் மருமகனா ஏற்றுக்கிடணும், என் கணவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி ஒரு நெத்தி அடி அடிக்கிறாங்க. அவருக்கு மட்டும் தான் எனக்கு வேணும், இல்லாமல் நீங்கள் பணத்தை கொடுத்தோ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் வராது, நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு என் கணவரை நீங்கள் இந்த வீட்டு மருமகனாக ஏற்றிக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம ரகுராமுக்கு ஒரு செருப்படியை கொடுத்துறாங்க நம்ம தனா. அதோட ரகுராம் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்க. நம்ம என்னென்னமோ பண்ணியெல்லாம் பார்த்தாச்சு, ஆனால் தனா மனசு கதிரையே சுற்றி சுற்றி வரும்னா கதிர் எவ்வளோ நல்லவேணி அவளுக்கு புரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? கதிரை ஏன் நம்ம மருமகனாக ஏற்றுக்க கூடாது? இதே அளவு பணத்தை கொடுத்து கதிரை ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க சொல்லி கதிரை வைக்கலாமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராமோட மனசை வந்து மாற்றிட்டாங்க நம்ம தனாவோட பதிலில் நம்ம ரகுராம் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஏன் நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நேராக வந்து கதிரை வந்து இங்கே வர வைக்க என்ன வழி அப்படின்னு வந்து நம்ம ஜானகி அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. நிச்சயமாக கதிர் அங்கேருந்து வர வைக்கலாம், நம்ம தனா கூட சேர்ந்து வாழணும், நம்மளுக்கு பிறகு இந்த தனா சந்தோஷமாக இருந்தால் தானே நம்ம நல்லா இருப்போம். கண்டிப்பாக தனா வந்து நல்லா இருக்கணுங்க, அவள் புருஷனு கூட சேர்ந்து இருக்கணும். இப்படி தனித்தனியாக இருக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்லை. நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் எல்லாத்தையும் நல்லா இருக்கணுங்க. நீங்கள் கதிரை புரிஞ்சுக்கிடுங்க, கதிர் நல்லவன், கதிர் வந்து உங்கள் வளர்ப்புங்க, அது எப்படி தப்பாக போகும் அப்படின்னு வந்து நம்ம ஜானகியமாக வந்த இடத்துல சொல்ல நேரம் நாங்கள் ரகுராம் வந்து நம்ம கதிரையும் தனாவையும் சேர்த்து வைக்கிறத பற்றி யோசிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தா புவனேஸ்வரி பசுபதி எப்படியாவது ரகுராம் குடும்பத்தில் குழப்பம் வரும், சண்டை வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எதிர்பார்த்து காவல் இருக்கிறாங்க, கங்கணம் கட்டுறாங்க. நம்ம உருவாக்காமலே சொத்து பிரச்சனைனால அவங்க குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க, பிரிஞ்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் நடக்க போகும். எப்படியும் பத்மா பார்வதி சும்மா இருக்கிறது போல இல்லைங்க, அவங்க எப்படியும் சண்டைக்கு நிற்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி அடுத்த கட்ட கேமை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம்.